ஈரானியன் சுப்ரீம் லீடர் கொமேனி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை இப்போ நீங்கள் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையுமே பார்க்க முடியும். இந்த நியூஸ் சேனல்ஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய செய்தி அப்படின்றது முதல்ல எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அமெரிக்க செய்தி நிறுவனம். இந்த நிறுவனத்தில் அதிகப்படியான ஷேர்ஸை கொண்டிருப்பது இஸ்ரேலி ஜூஸ். எதற்காண்டி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இஸ்ரேலி மாஸ்டர் இன்டெலிஜென்ஸ். கொமேனி அவர்களோட இறப்பை ரிப்போர்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே இதற்கு பின்னாடி மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்குது. கொமேனி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னு ஈரானில் இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு செய்தியும் வெளியிடலை. முழுக்க இஸ்ரேலி மீடியாஸ் தான் ஆரம்பித்து வச்சாங்க. அண்ட் இதை அமெரிக்கன் மீடியாஸ் உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ ஃபாக்ஸ் நியூஸோட வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொமேனி அவர்கள் இறந்து விட்டதாக இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய டாப் கமாண்டர் ஒருத்தர் எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸை கொடுத்துருக்காரு. கொமேனியோட பாடியை கூட அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் ஃபாக்ஸ் நியூஸை பிரேக் பண்ணுறாங்க. இந்த நியூஸை தொடர்ந்து தான் எல்லா மீடியா அவுட்லெட்ஸும் ஃபாக்ஸ் நியூஸோட கோட்டை எடுத்துக்கிட்டு அமெரிக்க ஊடகங்களில் கொமேனி அவர் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை பகிர்றாங்கன்னு சொல்லி நியூஸஸை வெளியிடுறாங்க. இப்போ உலகம் முழுக்க கொமேனி அவர்கள் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஈரானியன் சைட்லேருந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். இதன் மூலமாக இஸ்ரேல் என்ன பண்ண நினைக்கிறாங்க? ரெண்டே விஷயம் தான் இதுக்கு பின்னாடி இருக்க முடியும். ஒன்று, கொமேனி அவர்கள் இறந்து விட்டார் அந்த செய்தியை ஈரானியர்கள் இப்போ சொல்ல மறுக்கிறாங்க. ஒரு சில நாட்கள் கழித்து அவருக்கான இறுதி சடங்குன்றதை ஈரானியர்கள் செய்வாங்க. ரெண்டாவது, உண்மையிலேயே கொமேனி அவர்கள் எங்கே இருக்காருன்றது கூட இஸ்ரேலுக்கு தெரியாது அப்படின்றது. இதில் ரெண்டாவது நடக்கக்கூடிய சினாரியோ தான் இருக்கிறதுலே அதிகமான ப்ராபபிலிட்டியை கொண்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் முழுக்க ஈரானிய வான்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்து விட்டது. ஈரானியன் ஃபைட்டர் ஜெட்ஸால் இஸ்ரேலுக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. கமான், MiG-29 அப்புறம் F-14 டாம்கேட்ஸ் மாதிரியான போர் விமானங்கள்லாம் 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கு ஒருபோதும் ஈடாகாது. ஸோ ஈரானியன் ஏர்ஸ்பேஸை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் செய்வது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள். இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட வான்பரப்பில் டேங்கர் ரக விமானங்கள் 24 மணி நேரமும் 7 நாட்களும் 24/7 ஒரு நிமிஷம் கூட கேப் விடாமல் வானத்தில் வட்டம் விட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ரைக்ஸை பண்ணிட்டு வர இந்த போர் விமானங்கள் லேண்டு கூட ஆக வேணாம், திருப்பி அப்படியே வானத்திலே ரீஃபியூலிங் பண்ணி திருப்பி ரீகானுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸை தரையிறக்க கூட விடாமல் அவங்க கண்டினியூஸாக ஈரான் மேலே பாம்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலி IDF ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு சொந்தமான 200 போர் விமானங்கள் அண்ட் அமெரிக்காவுக்கு சொந்தமான போர் விமானங்கள், ஒட்டுமொத்தமாக 200 போர் விமானங்கள் அட் அ டைமில் ஈரானியன் ஏர்ஸ்பேஸுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ போர் விமானங்கள் உள்ளே இருக்குது அப்படின்றப்ப இவங்க எதற்காண்டி இருக்காங்க? ஒன்று, அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அழிக்கிறது. இன்னொன்று, ஈரானோட டாப் கமாண்டர்ஸை கொள்வது மற்றும் அவங்களோட நியூக்ளியர் ரீசர்ச் ப்ரோக்ராம்ஸுக்கு எதிராக பாம்ஸை போடுறது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நபரை தான் ஹண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் கொமேனி இப்போ எங்கே இருக்காரு அப்படின்ற செய்தி யாருக்குமே தெரியாது. கொமேனி அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்காண்டிய ஒரு உரை நடத்தி ஆகணும். அந்த உரையையும் இப்போ IRGC தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இந்த நபரை வெளியே கொண்டு வந்தாகணும். எப்படியாச்சும் ஒரு நியூஸ் மீடியா அவுட்லெட்டுக்கு இவர் இன்டர்வியூ கொடுக்குறப்ப அந்த சிக்னலை வச்சு இவரோட லொக்கேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பங்கர் பஸ்டர் பாம்பை போட்டு கூட இவரை கொண்டுடலாம். கொமேனி அவர்கள் ஒரு பில்டிங்கில் இருந்தார் அப்படின்னா தான் சேஃப் கிடையாது. பங்கர்லேருந்து நியூஸ் சேனலுக்கு செய்தியை கொடுத்தாருன்னா சேஃப்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா பங்கரை பெனிட்ரேட் பண்ணி போகிற அளவுக்கும் அமெரிக்கா கிட்ட பாம்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ கொமேனி எங்கே இருக்காரு அப்படின்ற லொக்கேஷன் அவங்களுக்கு கிடைச்சா மட்டும் போதும். இட் நெவர் மேட்டர்ட் இஃப் இஸ் அன் பங்கர் ஆர் இன் அ பில்டிங் ஆர் இன் அன் ஓப்பன் ஸ்பேஸ். லொக்கேஷன் பிங் கிடைச்சா முடிஞ்சு, தொட்டா தூக்கிடுவேன்ற மாதிரி தான் இன்றைக்கி சினாரியோ இருக்குது. ஸோ இஸ்ரேலிஸோட வார்ஃபேர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வார்ஃபேர். கொமேனி அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தியை உலகம் முழுக்க பரப்பி விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை புகுத்தி அண்ட் IRGC கொமேனியோட அப்பீரியன்ஸை மறைக்கிறாங்க அப்படின்றத நல்லா உணர்த்தி கொமேனி அவர்களை பேசிக்காக அவரோட இடத்துல இருந்து ஒரு உரையவோ இல்லை அவர் உயிரோட தான் இருக்கார் அப்படின்றதுக்கான ப்ரூஃபையோ வெளியே கொண்டு வர விதமான ஒரு காரியத்தை IRGCயை பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த வலையில் IRGC விழுந்தாங்க அப்படின்னா கொமேனியோட லொக்கேஷன்ன்றது இஸ்ரேலுக்கு கிடைக்கும். இதற்கு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்பைஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. நிறையவே ஆசெட்ஸ் தேவைப்படுது. ஸ்பை சேட்டலைட்டில் ஆரம்பித்து ஃபைட்டர் ஜெட்ஸ் வரைக்கும் அது எல்லாமே இப்போ இஸ்ரேல் கிட்ட இருக்குது.
ஸோ 2 விதமான ரீசன் இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, கொமேனி இறந்துட்டார், எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அல்லது கொமேனி அவர்கள் உயிரோடு இருக்கார், அவர் வெளியே கொண்டு வரதுக்கு இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நியூஸ் வார்ஃபேர் தான் இது. இது மட்டும் கிடையாது, ஈரானில் இருக்கக்கூடிய கொமேனியோட உறவினர்கள் அனைத்து பேரும் இறந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தியும் இப்போ அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியலை. இப்போ ஒட்டு மொத்தமாக ஈரானே சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நபருக்கு. அந்த நபர் வெளியே வருவாரா இல்லையா, அல்ல அந்த நபர் செத்துட்டாரா அப்படின்றத நம்ம ஒரு சில நாட்கள் கழித்து தான் பார்க்க முடியும் உண்மை என்னன்றது. அன்லெஸ் அண்டில் ஈரானியன்ஸ் அவங்களே இதுதான் சினாரியோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும், அது வரைக்கும் இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் அப்படின்றத இந்த சேனலின் மூலமாக நான் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கூடுதலாக ஒரு சில தகவலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. துபாயில் இருக்கிற மக்கள் பாதிப்படைகிறாங்க. துபாயில் ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்தோட உறவினர்களும் இங்கேருந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது கடமைப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், துபாயில் நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட்டட் அட்டாக் அகெயின்ஸ்ட் யூஎஸ் மிலிட்டரி பேசஸ். மிடில் ஈஸ்டில் இருக்கிற அனைத்து கண்ட்ரிலையுமே ஈரான் டார்கெட் பண்ணுறது யூஎஸ் மிலிட்டரி பேஸை மட்டுமே, அந்த நாட்டு மக்களை டார்கெட் பண்ணவில்லை. இந்த போரினால் அதிகப்படியாக மக்கள் உயிரிழப்புன்றது 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் நடக்கும். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று ஈரான். இந்த 2 தவிர மித்த எல்லா இடத்துலையும் தாக்குதல் நடந்தாலும் அந்த தாக்குதலினால் மக்கள் உயிரிழப்புன்றது பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி. அதனால் இங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் தேவையில்லாமல் அங்கே இருக்கிற நபர்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள தொல்லை பண்ண வேணாம் அப்படின்றத இந்த ஊடகத்தின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவங்க எப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நியூஸ் சேனல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நியூஸில் எல்லாமே அக்யூரேட்டாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுலேருந்தே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிரும். நம்மளோட வீடியோ கூட நீங்கள் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்குது, எந்த இடத்துல அட்டாக் நடக்குது, எப்படிப்பட்ட அட்டாக் அது டேரெக்டாக அவங்க அட்டாக் பண்ணதுனால நடந்துச்சா, இல்லை அது தவறி போய் அந்த இடத்துல விழுந்துச்சான்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றப்ப தேவையில்லாமல் பதட்டப்பட்டு அவங்களே பதட்டப்பட வைக்க வேண்டாம் அப்படின்றது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள். அண்டு துபாய் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் சமூக ஊடக தளங்களில் ஏவுகணை தாக்குதலை பற்றி வீடியோஸை பதிவிடுறீங்க. அது நீங்களே தெரியாமல் செய்கிற ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதன் மூலமாக சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஒரு சிச்சுவேஷனல் அவேர்னஸ்ன்றது கிடைக்கிது. நான் என்ன தான் இங்கே மைக்கில் கற்றுனாலும் மக்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுவாங்களா, அதை பார்ப்பாங்களா, மக்கள்கிட்ட சரியான ஆட்கள் கிட்ட போய் சேருமா அப்படின்றதுக்கு உத்தரவாதம் தர முடியாது. ஆனால் நீங்கள் போடுற கண்டென்ட்ன்றது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக ரொம்பவே வைரல் ஆகும். ஸோ நீங்கள் மிசைல் அட்டாக்ஸை பற்றி கண்டென்ட் போடுறப்போட அந்த அட்டாக் எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்ற சிச்சுவேஷன் அவேர்னஸ்ன்றது சுற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப் அட் இட். அண்ட் சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் பதட்டத்தை கிளப்பாதீங்க, இங்கே எல்லாருமே சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் சிம்பிளாக ஒன்றே நான் சொல்லிக்கிறேன். பஹ்ரைனில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு ஃப்ளோர்லேருந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவரோட பால்கனிலேருந்து 3 பால்கனி மேலே ஒரு ஈரானியன் ஷாஹீத் ட்ரோனுன்றது அட்டாக் பண்ணுது. வெறும் 3 ஃப்ளோர் மேலே அட்டாக் பண்ணுது. அது 3 ஃப்ளோர் கீழே அட்டாக் பண்ணியிருந்தால் அந்த ஆள் செத்துருப்பான். ஸோ the only reason you are not blown up into a million pieces is because there is a Patriot air defense system protecting. அந்த ஒரு ரீசன்னால தான் நீங்கள் இப்போது சந்தோஷமாக சுதந்திரமாக வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் ஆபத்தை உணராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அந்த ஆபத்தை நன்கு உணர்ந்து அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸ் எடுப்பது தான் நான் எப்பயுமே என்கரேஜ் பண்ணுவேன். அண்ட் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பலிஸ்டிக் மிசைல்ஸ் துபாயை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. துபாயில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தலைக்கு மேலே பலிஸ்டிக் ஏவுகணைகள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. யூ ஆர் சேஃப் ஒன்லி பிகாஸ் தேர் இஸ் யூஎஸ் மிலிட்டரி பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். அண்ட் த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இஸ் ப்ரொடெக்டிங் தெம்செல்ஸ், நாட் யூ. பை உங்களை ப்ரொடெக்ட் பண்ணல, அவங்களோட இராணுவ தளங்களை தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் மேலே இன்டர்செப்ட் ஆகிற மிசைலு அந்த மிசைலோட உதிரி பாகங்களை தவறி போய் உங்கள் தலையில் விழுகிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் நன்கு உணர்ந்து சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர வேண்டும். ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பயந்துக்கிட்டு எல்லாரும் பேனிக்காக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரலை. டேஞ்சர் என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ப்ரிகாஷன்ஸை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். வீட்டை விட்டு யாரும் வெளியே போகாதீங்க, வேலைக்கு யாரும் போகாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரலை.
என்ன நடக்குதுன்றதை எக்ஸாக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை டெய்லி பண்ண முடியும். தேவையில்லாமல் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட நபர்கள் வந்து பயந்து வீடியோ போடுறாங்க. பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பயப்படுறாங்க, ரொம்ப அச்சப்படுறாங்க. அவ்வளோதான் இங்கே சீனே இல்லை. என்ன நடக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எங்கே அட்டாக் நடக்குது, யாருக்காண்டி அட்டாக் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஈவன் ட்விட்டரில் ஒரு சில பேஜஸில் வந்து மிசைலை ட்ராக் பண்ணுறாங்க ஃபயர் பண்ணதுக்கப்புறமா. அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. டெலகிராம்லலாம் மிசைலை ட்ராக் பண்ணுறாங்க. ஈவன் யுக்ரைனில் 4 வருஷமாக போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற மக்கள் டெலகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. டெலகிராமில் மெசேஜ் வரும், அவங்க சிட்டியில் வந்து மிசைல் அட்டாக் நடக்க போகுதுன்னா அந்த லான்ச் ஆகிறப்பே மெசேஜ் வரும், டைம் முதற்கொண்டு காட்டும், 15 நிமிஷத்தில் மிசைல் வந்துடும் அப்படின்னு. அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு போய் பங்கருக்குள்ளே உட்காருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ வந்து டெலிகம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ஓஎஸ்ஐஎன்டி ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், பல மடங்கு இருக்காங்க. நீங்கள் ஃபோனில் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்றதை அவேராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேவையில்லாமல் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களும் தேவையில்லாமல் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஒரு முழு நேர போர் இல்லை, இது ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்ட், லிமிட்டடாக இருக்குது. முழுசாக வந்து எந்த நாட்டையும் எந்த நகரத்தையும் தரைமட்டமாக்கணுன்ற நோக்கத்தில் யாருமே இந்த போரை நடத்தலை. அன்லெஸ் அன்டில் இஃப் யூ ஆர் இன் இஸ்ரேல் அண்ட் ஈரான். இஸ்ரேல் ஈரானில் உங்களோட உறவினர்கள் இருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பயந்தே ஆகணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும். பட் நாட் இன் த மிடில் ஈஸ்ட். சவுதியிலேயோ துபாயிலேயோ கத்தர்லேயோ அபுதாபிலேயோ அந்த கதை கிடையாது. ஆனால் அதுக்குன்னு நீங்கள் வந்து நக்கலாக இருந்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சேஃப் இல்லை. The chances of you getting killed by an Iranian ballistic missile is low but not zero. இதை புரிஞ்சு நடந்துக்கங்க. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை துபாயில் இருக்கக்கூடிய உங்களோட உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தோட நன்றி, வணக்கம்.